கேரள காங்கிரஸ் ஒரு நீண்ட பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவேற்றி இருக்கிறது. அதன் மூலமாக 2 உண்மைகள் தெரிய வந்திருக்கிறது. பாகிஸ்தான் அணுசக்தி நாடாக ஆனதற்கு காரணம் சங் பரிவார். அந்த சங் பரிவார் ஆட்சி அமைக்க காரணம் திமுக. மோடி ஆதரவாளர்களையும் திமுகவை ஆதரிக்காத இந்துக்களையும் அவமரியாதை செய்வதாக நினைத்துக் கொண்டு சதா சங்கி சங்கி என்று சொல்லும் உப்பிகளுக்கு இது அதிர்ச்சியை தரலாம். இந்தியாவின் முதல் சங் பரிவார் ஆட்சியை அமைக்க பாடுபட்டது திமுக என்று நாங்கள் சொல்லவில்லை அப்பா. திமுகவின் உடன்பிறப்பான காங்கிரஸ் தான் சொல்லுது இதை. ஆபரேஷன் கஹூட்டா, ஹவு த ஃபர்ஸ்ட் சங் பரிவார் கவர்மெண்ட் மேட் பாகிஸ்தான் எ நியூக்ளியர் பவர் அப்படின்னு துவங்கிய இந்த பதிவில் இன்று வரை பெரிய சவாலாக இருக்கும் பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பை தடுக்க காங்கிரஸ் திட்டம் போட்டு செயலாற்றியதாகவும், மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி இல்லை சங் பரிவார் ஆட்சி வந்து பாகிஸ்தானை அணுசக்தி நாடாக ஆக்கியதாகவும் சொல்லியிருக்கு. இந்நாள் வரை நாமெல்லாம் அது ஜனதா கட்சியின் ஆட்சி என்று தானே நினைத்து கொண்டிருந்தோம். இல்லையாம், அது சங் பரிவார் ஆட்சியாம். அடடா, நம் அரசியல் கண்ணை திறந்து விட்டது கேரளா காங்கிரஸ். இந்த பதிவின்படி 1970 சிஐஏ கேஜிபிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் ரா அமைப்பை உருவாக்கிச்சான். அந்த ராவோடு ராவா பாகிஸ்தானுக்கு போய் செட்டப்ப மாத்தி கெட்டப்ப மாத்தி சலூன் கடை முடியெல்லாம் சேகரித்து வந்து பாகிஸ்தான் அணுகுண்டு தயாரிக்குது என்பதை கண்டுபிடிச்சிச்சான். அதை தெரிஞ்சுக்கிட்ட காங்கிரஸ் பாகிஸ்தான் அணு ஆயுத தயாரிப்பை தடுக்க திட்டம் போட்டாங்களாம். 7 வருஷமா போட்டாங்களாம். ஆனா இந்திரா காந்தி ஆணவத்தோடு கொண்டு வந்த எமர்ஜென்சியால் தோத்து மொரார்ஜி தேசாய் ஜனதா கட்சி ஆட்சியை சங் பரிவார் ஆட்சியை உருவாக்கியதுமே பாகிஸ்தான் சர்வாதிகாரி சியாவுல் ஹக்கை கூப்பிட்டு, ஹையா, நீங்க அனுபவம் செய்யறத எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொன்னாராம். இதனால் பாகிஸ்தான் உஷாராகி சலூன் கடையில முடி சேகரித்து துப்பு துலக்கி கொண்டிருந்த ரா ஏஜென்ட்களை எல்லாம் பிடிச்சு கொன்னுடிச்சான். இதனால தான் பாகிஸ்தான் அணுகுண்டு செய்யறத இந்தியாவால தடுக்க முடியாம போச்சான். இதுல நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மொரார்ஜியும் உல்ஹக்கும் ரொம்ப நண்பர்களாம். மூத்திரத்தை எப்படி குடிக்கிறது என்று டிஸ்கஸ் பண்ணிப்பாங்களாம் சொல்றாங்க கேரளா காங்கிரஸ். சங் பரிவார் ஆட்சியின் இந்த துரோகத்தால் தான் மக்கள் அதுக்கப்புறமா சங் பரிவாருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பே கொடுக்கலையா. இப்படியெல்லாம் பகிரப்பட்டிருக்கும் இந்த பதிவை படிச்ச நமக்கு புரிஞ்சது இதுதான். எமர்ஜென்சியை எதிர்த்தோம், ஜனநாயகத்தை காத்தோம் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக, ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சு போட்டியிட்ட திமுக கடும்பாடுபட்டு எமர்ஜென்சியை எதிர்த்து போராடி இந்திராவை வீழ்த்தியதால் தான் இந்தியாவின் முதல் சங் பரிவார் ஆட்சி அமைந்தது. ஆனா அந்த தேர்தலில் திமுக வெறும் 2 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சுது. அதனால திமுகவை துரத்தி விட்டுட்டு அதிமுகவை கூட்டணியில சேர்த்துக்கிட்டார் மொரார்ஜி. அன்று மட்டும் திமுக பாடுபடாமல் இருந்திருந்தா இந்தியாவில் சங் பரிவார் ஆட்சி அமைஞ்சே இருக்காது. கரெக்டா? அப்படித்தானே உங்களுக்கும் புரியுது? ஆக உப்பிகளே, இந்த பதிவை நல்லா படிச்சு பார்த்து சங்கிகளை உருவாக்கியது திமுக தான் என்பதை அறியுங்கள். ஆட்சியில பங்கு கிடைக்காததால் மீண்டும் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று ஓடோடி போய் அங்கே சேர்ந்துகிட்டது திமுக என்பது வேறு விஷயம். இந்த ஆபரேஷன் கஹூட்டா பதிவை போட்ட ஆளுக்கு பாவம் மேலும் பல விவரங்கள் நினைவில் வராம போச்சு. வந்திருந்தா அதையும் சேர்த்து சொல்லியிருப்பார். 1996 ஒரு 16 நாள் வாஜ்பாய் பிரதமரா இருந்தப்போ 30 நாளில் அணு ஆயுதம் செய்வது எப்படிங்கிற ரகசிய புத்தகத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தார். அப்புறம் 1998 அவர் மீண்டும் பிரதமரானதும் பாகிஸ்தானை பாமை வெடிக்க வச்சு அணுசக்தி நாடாக்கினார். இப்படி சொல்லியிருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஒருவேளை அடுத்த பதவியில இப்படி அவுத்து விடுவாங்க போல. இந்த கேரள காங்கிரசின் கதை எங்கேயோ கேட்ட கதையா இருக்கே, எங்கிருந்து சுட்ட கதைன்னு பார்த்தா 2023 வெளியான மிஷன் மஜ்னு அப்படிங்கிற ஃபிக்ஷன் படத்துல இருந்து சுட்டது தான் இதெல்லாம். इस ऑपरेशन का नाम होगा मिशन मजनू. இந்த படத்தின் காட்சிக்கு காட்சி அப்படியே சுட்டு வரிக்கு வரி எழுதி விட்டுருக்காங்க. சந்தேகம் இருந்தா அந்த படத்தோட கதை குறித்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் படிச்சு பாருங்க. ரைட், எப்படியாவது மக்களை மடையர்கள் ஆக்கி ஆட்சிக்கு வந்துடணும் துடிக்கிற சில கட்சிகளை போல இல்லாமல் இப்படி நல்ல பதிவுகளை போட்டு உங்க ஆதரவை பெறணும்னு உழைக்கும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.